ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரிமோட் மார்க்கெட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போரூர் விருகம்பாக்கம்க்கு அடுத்ததாக இருக்கிற 2ஆம் கட்டளையில் ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை லொக்கேஷன்லையும் அதே மாதிரி நிறையா வீடுகளுக்கு மத்தியில் 24 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1005 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப்பு 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. என்ட்ரன்ஸில் கேட் ஒர்க்கு சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 10.75க்கு 14.75 சைஸில் போர்ட்டிகோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் ஒரு மினிமலான டிசைன் யூஸ் பண்ணி டீக்வுட் டோரில் செஞ்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 16க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு பலமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ நான் லைட்டு போட்டு காட்டும்போது தெரியும் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹவுஸு. நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க்கு, மாடுலர் கிச்சன் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிவி ஸ்டாண்ட் பற்றி பார்க்கலாம். டிவி கபோர்டுக்கு சைடில் இந்த மாதிரி பிள்ளையார் டிசைன் போட்டு சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பூஜா கபோர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலில் 2 பக்கம் உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். நல்ல காஸ்ட்லியான ஃபைப்ரோஸ் பிராண்டு ஸ்விட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிபி பாக்ஸு லிவிங் ஹால்லே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் உட்டன் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவே இருக்கும். நல்ல ஒரு பெரிய 7 சீட்டர் சோஃபா கூட இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் டைனிங் கம் லிவிங் ஹாலாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லிவிங் ரூமுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு பிரிண்டட் மைக்ரோ கோட்டட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்டன் டோரு தான். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 1 சைடு டார்க் கலர், மீதி 3 சைடு லைட் கலர் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதில் மிரர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கூட கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிற வழியில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. காமன் டாய்லெட் அடுத்ததாக கிச்சனில் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் சரி, ரைட் சைட்லேயும் சரி, டாப்லேயும் சரி, லாஃப்ட்லேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது காமன் பாத்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேசஸாகவும் இருக்குது. இது வந்து டாய்லெட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம குளிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இனிமேல் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம மெயின் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிண்டட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைடு டார்க் கலர் பெயிண்டிங், மீதி 3 சைடு லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மிரர் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கபோர்டு தான் இது. மைக்கா ஃபினிஷிங் எல்லாமே கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிவிசி டோரில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. 8 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான ஃபைப்ரோஸ் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏசி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இன்னொரு போர்ஷன் ஏதாச்சும் கட்டுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாராளமாக கட்டிக்கலாம். ஸோ அதுக்குள்ளான ப்ரொவிஷன் பீம் ஒர்க் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெரஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. காமன் வால் ஷேரிங் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசஸான ஹவுஸு, காம்பேக்டான ஹவுஸு, 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸு. இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி டு மூவ் ஹவுஸ் தான். நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாவியை கையில் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூடி வந்துடலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியாவில் தான் இருக்குது. போரூர் விருகம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இருக்கிற 2ஆம் கட்டளையில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நியர்பை லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ்க்கு தேவையான ஷாப்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ சைட் விசிட்க்கு வீடியோவில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக கிடைக்கும்.